ஒக்காளி வாங்கி கொடுற கோழியை ஊதி ஊதி விளையாட்டும். எங்க அக்காளுக்கா? ஆமா. எங்க அக்கா கொடுத்தா பெரிய பண்ண முடியாது. எங்கடா ஒரு பக்கறா செத்து போயிருக்கீங்க தயாரிங்களா? சைலண்ட் சைலண்ட். அதான் வண்டில பாருங்க. வண்டில பாரு. கழட்டிட்டு போய் அடிக்கி போட்டு. என் வண்டில சும்மா போறோனா? இல்லப்பா அமைதியா இருங்கனே. சரி. பின்னாடி நக்கறீங்களே. நாங்க நக்கறீங்களாடா இங்க? இல்லப்பா பின்னாடி இருக்கறீங்களே. அப்படி. யார் மூச்சு விட்டுறாதீங்க. மூச்சு விட செத்து போகும்டா. சாவுட உனக்கு ஒரு கூத்தாடி போடலாம். சரிடா. இல்லப்பா மூச்சு விட்டுறாதீங்கனே. இன்ன காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணையெல்லாம் பொண்டாக்கும் மாவூர் விவசாய பெருங்குடி மக்களே. என்னடா சொல்ற? விவசாய பெருங்குடி மக்களே. அப்படி சீக்கிரமா சொல்றா? ஆமா. இன்ன வந்தீங்களே வராதீங்களே. கூத்து பாக்க. கூத்து பாக்க. ஆமா. இன்னும் போட்டீங்களே போடாதீங்களே. அது என்னடா? உங்க ஆயா கொலையில. என்னடா அது அப்புறம் போடாதீங்க. தூக்கத்துல வெத்தல பாக்கு. வெத்தல பாக்கு. ஆமா. இன்னும் 2 மணிக்கு விட்டீங்களே விடாதீங்களே. கரெக்ட்டா 2 மணி சொல்றேன். என்னத்த? 2 மணி. இல்ல தம்பி தூக்கத்துல கொட்டாவி. ஆமா. இன்னும் கூத்து பாக்க வந்தீங்களே. இன்னெல்லாம் 1 மணி நேரத்துல குப்புறப்படுத்து தூங்குறீங்களே. இன்னும் 1 மணி நேரம் போடுச்சுனா இந்த டிக்கெட்ல எல்லாம் குப்புறப்படுத்து தூங்கி போயிரும். ஆமா. இன்னும் கூத்து பாக்க வந்துட்டு இன்னும் கழுவுனீங்களே கழுவாதீங்களே. கேம்ல பத்தான தண்ணி நிறைய வந்துருது. அங்க கழுவாத வந்திருப்பாங்களா? என்ன கொலாயவா? இல்லப்பா தூக்கத்துல மூஞ்சி. ஆமா. இன்னும் ஆண்களா பிறந்த அப்பமாரிகளே, இன்னும் பெண்களா பிறந்த அருமறை தாய்மார்களே, இன்னும் பண்ணி மேய்க்கும் மாணவ மாணவிகளே, இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளே, அனைவற்ற பேருக்கும் ஸ்ரீ சக்தி நாடக சபா தருமபுரி மாவட்டம் இன்னும் பெண்ணாகர வட்டம் இன்னும் ஏர்வெட்டி சேர்ந்த இன்னும் மாதுவதியார் சார்பாகவும் இன்னும் எரப்டி சேர்ந்த திரைப்பட புகழ் சின்னசாமி வாத்தியார் சார்பாகவும் கோமாளி சபைக்கு முத்தன முதற்கன வணக்கம். கை தட்டி போய் கை தட்டு யாருமே கை தட்டுற மாதிரி ஒண்ணும் தெரியல. இல்ல இந்த பொம்பளைங்களே எப்படி வேணா கை தட்டலாம். நோ ப்ராப்ளம். இந்த ஆம்பளைங்க மட்டும் கைய கொஞ்சம் மேல தூக்கி தட்டணும். எதுக்கு சொல்றேன்னு கேப்ப. இந்த மாதிரி பசங்க எப்ப தெரியாம இப்படி கை தட்டுவாங்க. கீழே கை தட்டும்போது கொஞ்சம் ஜெயிக்குவாங்க. அதனாலதான் மேல தூக்கி தட்ட சொல்றேன். அது மட்டும் இல்ல இன்னும் கோமாளியாக அன்பளிப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுமே இந்த மேச்சாரி பத்திரகாளியம்மன் கோயில் ஆண்டுகாண்டு எவ்வளவு ஓங்கி வளருதோ அது போல என் குடும்பத்தில் எந்த நோய் நொடி இல்லாம வாழ வேண்டும் என்று இந்த மேச்சாரி பத்திரகாளியை பிரார்த்திக்கிறேன். பைத்தியக்காரன் நினைச்சுவாங்க. அதனால என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு பைத்தியக்காரன் வர சொல்லி பார்க்கலாம். பைத்தியமாடா எதுக்குடா படிக்கிற? ஒரு பைத்தியக்காரன் பைத்தியக்காரனா ஆற பைத்தியம் இருடா இருடா. சரி பைத்தியக்காரன்ல நீ நல்ல மனுஷன்தான் நல்ல மனுஷன்தான். ஆனா உனக்கு புத்தி சரியில்லை. உன்னை பார்த்த மாதிரியே கூப்பிடுறேன். ஏன் நீ 2 முடித்தியா? உன்னை மரியாதை கூப்பிடலான்ட்டுக்கிறேன். உன்னை பார்த்து பேர் விட்டு சபையில கை கூடுறா. ஏங்க உங்களை பார்த்து வாங்க கண்ணு ஆமா என்ன பார்த்தா ஆமாப்பா எதை
இப்போதைக்கு சேஃப்டிக்கு ஹெல்மெட் போடுற ஹெல்மெட் ஒண்ணும் பொழைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கண்ணு கண்ணுங்கிறீங்க ஏன்னா மம்மாடம் அப்படி நீ என்ன கேக்குற? கண்ணு கண்ணுங்கிறியே ஆட்டுக்கண்ணா மாட்டுக்கண்ணா கோழி கண்ணா கொக்கு கண்ணா என்ன தேவைடி சொல்ல மாட்டேன் ஜாவுனுக்கு பையாங்கிற. அட கண்ணனு கூப்பிட்டு உனக்கு பிடிக்காது, வேற மாதிரி கூப்பிடலாமா? என்னோட வயசுல ரொம்ப பெரிய ஆளா இருப்பான் கூட. இவன் போட்டுக்கிற குல்லாவுக்கு பெரிய ஆளா இருந்தாங்கிறான், என்னோட அரட்டி உயரமாக்குறான். அதனால வாங்க அண்ணா வணக்கண்ணா. சம்பளம் 10 பைசா தர மாட்டாங்க. அண்ணா அண்ணாங்கிறியே இல்ல உங்க பெரிய மாட்டு பையனா? ஓ சத்தம். அமைதி அமைதி அமைதி. அண்ணா அண்ணாங்கிறியே இல்ல உங்க பெரிய கூட்டு பையனா இல்ல சித்தம் முட்டு பையனா இல்ல உனக்கு முன்னாடி தான் பிறந்தனா இல்ல உங்க பங்காளியா? எந்த வகையில வந்து அண்ணாங்கிற? அண்ணானா உனக்கு வந்து அறவா வந்து பிடிக்காது பிடிக்காது. வாங்க தம்பி. தம்பியா? தம்பி வணக்கம் தம்பி. தம்பியா? அவன் பண்றது சரியில்லை. எப்படி ஏப்பா அண்ணன் அடிக்கிறோமா? அப்படியா? தம்பின்னு கூப்பிட்டல எதுக்கு அடிக்கணும்? தம்பி பேர் மாத்தி வச்சு செத்து போட்டு வேணா? இல்ல 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 கிடையாது. இல்ல வேலாஜி விட்டு வேணா? இல்ல எப்பறா தம்பி கிடையாது. எப்பறா வேற மாதிரி கூப்பிடுறேன். வாடா 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 வாக்கியால ஓலி. எங்க வக்கால ஓலி வக்கால ஓலி அக்கா வேலை என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அப்படியே கூப்பிடலப்பா. கூப்பிட்டு சப்பு தான் சப்பு சப்பு தான் சப்பு. அடிக்காத பேச்சுரா அடிக்காத பேச்சுரா. பைத்தியக்காரன் நம்பிச்சு விடுது. அடிக்காத பேச்சுரா. அது முடிஞ்சா நாளைக்கு மாத்திக்கலாம்டா. இதுக்கு மாட்டிக்கிற யூத்தே நல்ற வர சாமி வாங்கிட்டா டேய் செத்து போயிரும். நானு வாசர் பண்ணி கூப்பிடுறேன். அண்ணா பொழலே இன்னைக்கு ஒன்ன நம்பிட்டு தான் வந்தேன். இல்ல ஒன்ன நம்பிட்டு தான் வந்தேன். நீ அண்ணா வடிக்கிறான் தம்பினா வடிக்கிறான். ஆமா அடிக்கிறான்பா. பெரியப்பனா வடிக்கிறான் சித்தப்பனா வடிக்கிறான். இவன் எப்படி கூப்பிட்டா கடிக்க மாட்டான். அடிக்கிறனா கடிக்கிறனா சத்தியமாடா. அப்ப கை போடு. மரியாதை கூப்பிடுறேங்க. வாங்க தாத்தா வணக்கம் தாத்தா. தாத்தா தாத்தாங்கறியே இல்ல உங்க அம்மால தான் மெத்தனா இல்ல உங்க அப்பனை தான் மெத்தனா இல்ல தடித்தான் போடுறனா? குட்டை தடியா? தடித்தான் போடுறனா? குட்டை தடிப்பா. அத மட்டும் மாதிரி எவ்வளவு உணவு கேக்குறாங்க. அட தாத்தனா உனக்கு பிடிக்காது இல்லப்பா. முதல்ல ஏதோ ஒண்ணு நம்பி தாத்தா கூப்பிட்டேன் அதுக்கு அடிச்சு விட்டாரு. அடி தப்பிக்கு என்னதான் வழி இருக்கு? எத்தனாவது வருஷம்? அட இப்ப என்ன நடக்குதுன்னு கேக்குறியா? அப்ப என்ன நடக்குது? ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குது. கொலையில கரும்பு வந்துருந்தா வந்தா கூட பரவாயில்ல. கரும்பு வந்தா என்ன ஆகும்? என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். என்ன நடக்குது? இப்ப ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குது, எல்லாமே நடக்குது. இப்ப என்ன நடக்குதுங்க? என்ன சொல்றேன் அதை நான் ஏத்துக்கிறேன். கொடாய் மூட்டு கம்மு நான் தான் கேக்குறேன். கேட்டு
இல்ல நான் வாங்கன தம்ப பேசிட்டு இருக்கேன் எதுக்கு அடிக்கிறான் சரி வாங்க ஏங்க இப்போ வந்து வருஷம் என்ன நடக்குதுன்னு கேக்குறேன் 2025 தவறே வர மாட்டேங்குது 2025 ஆமா இன்னும் 2-3 நாளைக்கு மாற போகுது புதன்கிழமை நைட்டு மாற போகுது சரி அதனால மதிப்பு மரியாதைமா கூப்பிட்டுருக்கேன் சத்தியமாலும் ஒண்ணு தான் கூப்பிடுறேன் தம்பி கூப்பிடுறான் இன்னைக்கு வந்துடுறா சத்தியமாலும் வரணும் இப்ப பட்டண சிஸ்டம்லாம் போய் இப்ப வந்து இங்க வாங்க இப்ப வந்து நீவர காலமெல்லாம் இல்ல அங்கேயே கை கொண்டு போறா சொல்லித்தார அப்படியே கிளவி மலையை முடிச்சு அதே பழக்கமாயி போச்சு எடுக்கிறாங்க அது காலம் மாறி போச்சு காலத்துக்கு தகுந்த மாதிரி கூப்பிடணும் வாடா வாடா ஓயா போன வருஷம் டூர் அடிச்சு வந்து புண்டை படிக்கிறா 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 என்ன பாவம் ஏங்க அந்தாண்ட பாரு பாரியா அந்தாண்ட பாரியா பாத்துட்டா அல்ல இந்தாண்ட வெளிச்ச மக்கதா இருட்டோட இருந்தாங்க இந்தாண்ட அந்தாண்ட பாத்துட்டியா இந்தாண்ட பாரு இந்தாண்ட பாரு நம்ம செட்டாங்க நல்லா உத்து பாரு இது கடைசியா ஒரு டைம் யாமூஞ்சி பாத்துக்க கிட்டலவா இப்படி மேல அடிக்கிறோட கேட்க மாட்டியா ஓஹோ மேல அடிக்காம பேசு காலையில ஏதோ ஒண்ணு பண்ணி விடுறோம் உனக்கு சத்தியம் ஏங்க அண்ணனுக்கு அடிச்ச தம்பியனுக்கு அடிச்ச மாமனுக்கு அடிச்ச இப்படி கூப்பிடுதோ அப்படியே கை குலுக்குறியே கை கொடுத்துட்டு குலுக்குறியே இப்படி கை கொடுத்துட்டு குலுக்குறியே என்ன காரணம் ஏது விஷயம் ஓய் அண்ணனுக்கு கூப்பிட்டா பங்கு வருவேன் அட அண்ணனுக்கு கேட்டா உங்க வீட்டு பங்கு வருவேன் மாமாவுக்கு கூப்பிட்டா பொண்ணுக்கு வருவேன் உங்க வீட்டுக்கு பொண்ணுக்கு இப்படி கூப்பிட்டா சரி ஒரு கண்டத்தாவல டீ கண்டக பக்கம் டீ கடை கண்ட பக்கம் ஆமா ஆளுக்கு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு அவங்க வேலை பார்த்து போயிடலாம் அட ஆளுக்கு ஒரு 10 ரூபா டீயோட போயிருங்கிற ஆமா நீ ஒரு பக்கம் டீ குடிச்சிட்டு நீ கீழி வீதியில போலாம் கீழி வீதியில நான் மேல குதி மேல வீதியில போலாம் ஆளுக்கு ஒரு 10 ரூபா டீயோட போயிரும் நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சு நான் என்ன படிச்சுக்கிறேன் தெரியுமா என்ன மாதிரிலாம் நீ படிக்க முடியாது நீ என்ன படிச்சிருக்கிற வெளிநாட்டுல படிச்சுட்டேன் அத்தான் கவுத்து வெட்டிக்கு போய் கழுவி வெளிநாட்டுல என்ன மாதிரிலாம் நீ படிச்சிருக்க முடியாது நான் ஒரே வருஷத்துல 3வது படிச்சேன் ஆமா ஒரே வருஷம் தான் 1வதுல இருந்து 3வது வரைக்கும் படிச்சுட்டேன் பெரிய படிப்பாளித்தான்டா பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு என்ன பேரு சுனில் குமார் சுனில் குமார் சுனில் குமார் ஆமா சுனில் குமார் அவர் ஏன்டா உன்னை அடிக்க மாட்டேன் சுனில் குமார் சுனில் குமார் நான் சொல்ற மாதிரி சொல்லு சுனில் குமார் சுனில் குமார் சுனில் குமார் எங்கடா சுனில் குமார் சுனில் குமார் சுனில் குமார் எங்கடா சுனில் குமார் சுனில் குமார் சுனில் குமார் சுனில் குமார் சுனில் குமார் ஏ சுனில் குமார் எங்கடா சுனில் குமார் சுனில் குமார் சுனில் குமார் பாரு எங்க அப்பனும் எங்க அம்மாலும் ரொம்ப நல்ல குழந்தைங்க கிடையாது அதனால எங்க அப்பா எங்க அம்மாவும் எங்க அப்பனும் வச்ச வேண்டுதல்ல ஒரு வரத்தால் நான் பயம் பிறந்துட்டான் அப்படி எனக்கு பேர் வந்து சுனில் குமார்னு பேர் வச்சுட்டாங்க ஆமா பேர் சுனில் குமார்னு வச்சு என்ன பிரயோஜனம் பையன் படிச்சுக்கிறான் பையன் எப்படி இருக்கிறான் நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு கொண்டு போய் 5 வயசுலயே பள்ளிக்கூடம் சேர்த்துறாங்க ஆமா 5 வயசுல எனக்கு யார் வந்தாங்கிற பள்ளிக்கூடத்துக்கு பருப்பு குழம்பு இது ஒரு நேரம் மாட்டேங்குது பைத்தியக்காரனா சார் இங்க வாங்க அக்னி புயலே அன்போடு வரவேற்கிறோம் வாங்க நீங்க தான் அக்னி புயலா கறி குழம்பு நீங்க தான் அக்னி புயலா நல்லா பண்ணுவேன் என்ன சிரிச்ச கலையா இருக்கிற அன்னைக்கு சிரிப்பு இல்ல அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டா கண்ணாடிகள் தான் கண்ணு தெரியாதா உனக்கு கண்ணு தெரியாதா எங்களுக்கு கண்ணு தெரியாதா எனக்கு
அவனுக்கு கண்ணுல ப்ராப்ளம். சரி அதெல்லாம் போகட்டும். இவன் தெரியாம அடிச்சிட்டு இருக்கிறான். எங்க என்ன ஊர்ல இருந்து வந்த நீ? இங்கதான் பக்கம்தான். பக்கம் தானே? எங்க ஆத்தோரமா? பக்கம்தான். பக்கம் தான். என்ன ஊரு? அட பக்கம்டா. இந்த வீட்டுக்கு புறத்தா இன்னைக்கு? அட பக்கம்தான். பக்கம் தானே? என்ன ஊரு? அட பக்கம்தான். பக்கம் தானே? என்ன ஊரு? சட்டி படம் யார் நகரத்துக்கு வந்து கூத்துக்கு? எடப்பாடி. எடப்பாடி வந்து அங்க எடப்பாடியை காப்பாத்திட்டு இங்க வந்துக்கிறேன். இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு எனக்கு பிறந்து திரும்ப. இதுதான் அக்னி புயலா? அக்னி புயல் யூடியூப் சேனல் இதுக்கு நான் உனக்கு ஒண்ணு சொல்லலான்ட்டுக்கிறேன். நல்லா வணக்கம் வைக்கப்படி கேளுங்க மகாஜனங்களே. அக்னி புயல் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர். நான் ஓட்ட கேக்குறேன். இல்ல இல்லப்பா நான் சொல்றேன். அக்னி புயல் யூடியூப் சேனலுக்கு அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனல்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா உனக்கு போட்டு குத்துங்க. சரி உட்கார, அப்புறமேட்டு கூப்பிடுறேன். அடிக்கடி கூப்பிடுவோம். வரணும். கூப்பிடாத, தூங்கி போயிருவேன். தூங்கி போயிருவியா? ஏங்க ஒன்னாவது படிச்ச உடனே ஒன்னாவதுல யார் வந்தாங்க? வாத்தியாரு. ஆமா வாத்தியார் வருவாங்க. ஆனா என் திறமைக்கு அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒன்னாவதுல யார் தெரியுமா வந்தாங்க? டீச்சர் அம்மா. ஆமா எனக்கு ஒன்னாவது கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து என்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. ஏடா சுனில்குமார் ஒன்னாவது சேர்ந்துக்கிற, உன்னோட அறிவு எப்படிக்குது அப்படின்னு உன் அறிவை நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்ல. சரி டீச்சர் நீங்க சொன்னா அவங்க மாணவன், நான் கேட்காம இருப்பேனா அப்படின்னு டீச்சர் என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. என் அறிவை சிந்திச்சு பாக்கணும். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? டீச்சர் வந்து பூனை என்னத்த குடிக்கும் அப்படின்னு டீச்சர் என்ன கேட்டாங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? டீச்சர் பாலை குடிக்கும். பூனை என்னத்த குடிக்கும்? பால் குடிக்கும். அதான் டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர் பால் வைக்கல. டீச்சர் பாலை குடிச்சா டீச்சர் செத்து போயிருவாங்க. ஏங்க அது வந்து நான் கேள்விக்கு பதில் சொன்னதுனால நீ பயங்கர அறிவாளி, நீ இனிமேல் ஒன்னாவதுல இருக்க கூடாது, தூக்கி போடு. ரோட்லயா? இல்ல உடனே ரெண்டாவதுல போட்டுட்டாங்க. ரெண்டாவது போனதோ ரெண்டாவதுல எனக்கு யாரு வராங்கிற? டீச்சரா வாத்தியாராங்கிற? வாத்தியார் வந்தாரு. வாத்தியார் ஒரே வருஷத்துல நீ ரெண்டாவது வந்துட்ட, உன்னோட அறிவனை எப்படிக்குதுன்னு பாக்கணும் அப்படின்னு வாத்தியார் என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. அணில என்னத்தை கடிக்கும் வாத்தியார் கேட்டாரு. வாத்தியார் கேட்கும் போது கேள்வி இருக்கும் போது உடனே பதில் சொல்றேன். அணில என்னத்தை கடிக்கும் போது கேட்கும் போது சார் கொட்டையை கடிக்கும். சார் கொட்டை கடிக்கும். ஏன்னா அணில கொட்டையை தானே கடிக்கும். கொட்டையை தானே கடிக்குதா? அணில் கொட்டையை தான் கடிக்கும். அப்படி சொல்றா? சார் கொட்டை இல்ல கரெக்ட் சொல்றேன். ஆமா அடுத்தது ரெண்டாவது அந்த பதில் சொல்லிட்டேன். உடனே தூக்கி மூணாவது போட்டாங்க. ஒரே வருஷத்துல மூணாவது போட்டாங்க. மூணாவது போனது எனக்கு யாருங்கிற? டீச்சர். ஆமா ஆமாப்பா. டீச்சர் என்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. எப்படி சுனில்குமார் எலி எங்க போதும் அப்படின்னு என்ன கேட்டாங்க. டீச்சர் வங்கலை போதும். சரி இங்க வாங்க. இது இவ்வளவு நேரம் என்னைய கிளவி மேல கிளவியே கேட்டீங்க, கேள்வி மேல கேள்வியா கேட்டீங்க. இதுக்கு மேல நான் உங்களை கேட்க போறேன். நீங்க இறந்தூர் காரி என்ன சமாச்சாரம்? அப்படியா? ஆமா நாங்க என்ன ஒரு கருத்து கேக்குறேன். ஆமாப்பா அது சொல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பிடுறேன். அப்ப நீ யாரு? நான் சிசிண்டா. போய் தூங்கு போ. போ அவரா காத்து போட வேர்க்கு தண்ணிக்கு என்னமா? போ போ. வாழகா பக்கம் தொக்கால போட நோக்கடா. ஓம் சக்தி பராசக்தி. டைவரமா டைவர். ஓம் சக்தி டைவர். எத்தனை பஸ் நமக்கு பாருங்களா? இங்க வாங்க.
ஏங்க வணக்கம். வணக்கம்பா. இன்னைக்கு இப்பேற்பட்ட சபையை கூட்டிக்கிறீங்களே, ஏது விஷயம், என்ன காரணம்? சேலநாயக்கனூரை சேர்ந்த பத்தாபி என்கின்ற சரி, வெங்கடாசல கவுண்டர், வெங்கடாச்சல கவுண்டர். சரி, செத்து சிவன்பதி மாண்டு வைகுந்தம், சரி சரி, சாலுவாக சமீப சாரித்தியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு முத்துமா சார்ந்த காரணத்தினால் மனைவிகள் பாப்பாத்தி பாப்பாயி, சரி, பார்வதி பாப்பாயி, முருகேசன் சம்பு, சரி, கோவிந்தன் சம்பு, பழனி மாரியம்மாள், சரி, தேவராஜ் கண்ணம்மாள், சரிங்க, சின்னசாமி, கீதா லட்சுமி, மகள்கள் பெருமாள், ஐயண்ணன், கருப்பாயி, போர்மன்னன், சரி, செல்வி, போர்மன்னன், மாரியம்மா, முருகன். சரி, இங்க ஒரு பேருக்கு இது விட்டுட்டா. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு நாடகம் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு தான் நாடகம் வச்சுக்கிறாங்களா? எல்லாருக்கும் மார்கழி மாசம் நாள் கிடைக்காது. ஆமா சாமி, வைகுண்ட ஏகாதசி அவரு சொர்க்கம் சேரணும். சரி, அவர்கள் குடும்பம் அழுகு போல் வேணுண்டு மூங்கில் போல் தளர்த்து அந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்கிறதோ அவர் கூடிய யாரும் வளர வேண்டும், வளர வேண்டும். சாமி, அப்படியா இருந்தாலும் ஒரு வயிற்றுல நாடகம் என்ன? அதாவது பத்தாபி என்கிற வெங்கடாச்சல கவுண்டருக்காக இன்னைக்கு நாடகம். என்ன நாடகம்? என்னங்க நாடகம்? சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய சிவபுராணம். சரி, எரிகண்டா சூர சங்காரம். எரிகண்டா சூரன் சங்காரம் இல்லை என்றால் வக்கரகேது பலி. என்ன நக்கரகேதா? எரிகண்டா சூரன் சங்காரம், நீயே வக்கரகேது பலி. இந்த நாடகத்தில் முதல் சபை தர்பார் யாரு? சரி, திரும்ப வர்றாரா? தேவேந்திரன் வர்றாரா? திரும்ப வர்றாரு. பிரம்மதேவனா? அவர் எங்க அப்படின்னா உள்ள இருக்கிறாரா? எங்க ரேப் கேச்சா, கொலை கேச்சா, கஞ்சாய் கேச்சா, திருட்டு கேச்சா, சாராய் கேச்சா, எதுல இருக்கிற அப்படி உள்ள? இல்லனா உள்ளகிறாருன்னு சொன்னல, எதுல வர அப்படி? நாடக கொட்டாயா? இது நாடக கொட்டாயா? உங்களுக்கு நாலு பக்கம் படுதா கட்டிட்டு நாடக கொட்டாய். இது விடியற மட்டும் மூத்திர கொட்டாயினாங்க. நாடக ஏகச்சாலை. சரி, இப்ப பிரம்மதேவ மன்னன் வராரு. என்கிட்ட பேசுமா? அந்த ஆளுகிட்ட பேசாத. ஏன்? அந்த ஆளு வெடுக்குன்னு கையை வச்சிருவான். நீங்க உட்கா புண்டையிலையா? அவர் கோவத்திரப்பா அப்படி கையை வச்சிருவாரு படாரு. சரி, அவர் போய் உடனடியா வர சொல்லி அவர் மூஞ்சி பார்த்தா வச்சுன்னு நினைக்கிறேன். சரி,
அமைச்சர் தான் நான் என்ன கோலாய்க்கு வாங்கிட்டு கூத்தாட போறேன். மந்திரி மதுரமுத்து மகாராஜா சூத்தல குத்து. நண்பா சொல்லுங்கள். கொம்பா என்ன கொம்ப முளைச்சிருக்குது? 2 கொம்பா வந்துக்கிட்ட. அல்லடா படைத்தளபதியே. நானே தான் வடகிழன் தளபதி. நானே தான் என் சேனாதிபதியே. மகாராஜா கேன கூத். இப்பதான் குழந்தைகாருக்கு சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது. சபைதனில் நான் வேடம் அணிந்து வரும் பொழுது ஆமா நான் யாரு? யாரு? என் பெயர் என்ன? என்ன? நான் எக்குலத்தை சேர்ந்தவன். எக்குலத்தை சேர்ந்தவன். உனக்கு தெரியுமா என்ன? நல்லாவே தெரியுமே. எப்படி எப்படி போயச்சா மஞ்சது எப்படி? யாருக்கு தெரியல? இது என் தம்பி தான். தம்பியா? ஏங்க தம்பி அடிக்கிற அப்படியே? தம்பிங்க ஏங்க உங்களுக்கு நல்லா எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நல்லா பாத்துக்கிறேன். எப்படி தெரியும்? தாரமங்கலத்து அருகாமையில் உள்ள ஓஹோ. சேடப்பட்டி புதூர் செட்டி வாத்தியார் மகை நீ செல்வகுமார் வாத்தியார். யார் வேணா கேளுங்க. நாங்க 2 பேர்த்து மூஞ்சி பாருங்க. நமது ரகசியத்தை நாளை வைத்துக் கொள்வோம். நாளைக்கு வச்சுக்கலாம். ஆமா சரி. நாட்டுக்கு நாடு மகா நாடு. நாட்டுக்கு நாடு மகா நாடு. அருமையும் பெருமையும் சிறந்த அழகு திருப்பொன் நாடு. பொன்னாடு. நாட்டின் பேர் என்ன? அழகான தமிழ்நாடு. தமிழ்நாடு. அட ஓயாலே. ஆறு ஓயல்ரா. நீங்க மத்தலக்கார சொல்றேன். இது என்ன ஊர் என்று கேட்டேன். ஊர் பேர் தெரியாம யாரும் எனக்கு வேச மாட்டேன். ஹெல்மெட் போடுறான். ஹெல்மெட் போடுறா. ஹெல்மெட் போட்டா தான் என் கொட்டைக்கு சேஃப்டி. எடுத்தோ நோட்டீஸ். படி கட 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 வேண படி. என்ன பண்ண? கட கடன. என்னை யார் யார் சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ எங்க ஆயெல்லாம் சிலுக்குடா. அதுல என்ன எழுதி இருக்குது அவ படுறா. இதுல அழகழகா எழுதிக்கிறாங்க. எப்படி? இதுல இருக்குது சாமி. படி. அழகழகா எழுதிக்கிறாங்க. அழகழகா எழுதிக்கிறாங்க. இதுலங்க அப்படியே முத்து முத்தா எழுதிக்கிறாங்க. அதான் என்னது? அப்படியே புழு புழுவா எழுதிக்கிறாங்க. அதுதான் என்னது? ஆனா என்ன எழுதிக்கிறாங்கன்னு ஒண்ணும் தெரியல. ஆள் வாங்கிட்டா. நாட்டுக்கு நாடு மகா நாடு. மகாநாடு. அருமையும் பெருமையும் சிறந்த அழகு திருப்பொன் நாடு. ஆமா. இது நீர்வளம், நிலவளம், குடிவளம், கொடைவளம், படைவளம் மிகுந்த தேனோடு மச்ச மாநகரம். ஆமா சுவாமி. நமது சீலநாயக்கனூர் என்றால் நமக்கு ஒரு தாய் தீவு நாடு. கண்டிப்பா. இங்கனம் குடியிருக்கும் ஆண்களாய் பிறந்த அப்பமார்கள், பெண்களாய் பிறந்த அருமையான தாய்மார்கள் மற்றும் நமதருமை சகோதர சகோதரிகள், ஆமா சுவாமி, நாடக கலா ரசிகர்கள், கண்டிப்பா பள்ளிக்கு செல்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவரும் அழகாய் அமைதி காத்திருக்காங்க. ஆமாப்பா. இதற்கு காரணம் உள்ளூரிலே வாழ்ந்து போல் பெற்று வீர மரணம் அடைந்த ஆமா மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வெங்கடாஜலம் ஐயா. ஆமா. பட்டாபி என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் சரி மாண்டு வைகுந்தம் செத்து சிவன்பதி கண்டிப்பா சேர்ந்த காரணத்தினால் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் யாராரு உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், மாமன் மைத்துனர்கள், பெத்து பிறப்புகள், பேர குழந்தைகள், ஆமா சுவாமி, இன்னும் மகள்கள் முருகேசன் சம்பு அவர்களும், கோவிந்தன் சம்பு அவர்களும், இன்னும் பழனி மாரியம்மாள் அவர்களும், தேவராஜி கண்ணம்மாள் அவர்களும், இன்னும் சின்னசாமி கீதாலட்சுமி அவர்களும், இன்னும் மகள்கள் பெருமாயி ஐயண்ணன் அவர்களும், கருப்பாயி போர்மன்னன் அவர்களும், செல்வி போர்மன்னன் அவர்களும், மாரியம்மா முருகன் அவர்களும் குடும்பத்தார்கள் ஒன்று சேர்ந்து பட்டாபி என்கிற வெங்கடாஜலம் ஐயா அவர்களுக்கு இன்று காரிய திருநாளை முன்னிட்டு நாடகம் அரங்கேற்ற செய்திருக்காங்க. அவர்கள் குடும்பங்களும் இந்த நாடகத்தை காண வருகை தந்திருக்கும் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் ஊர் பொதுமக்கள் குடும்பங்களும் இறைவன் அருள் பெற்று வாழையடி வாழையாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சுமத்தீவியா வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம்.
நமக்காக அன்பளிப்பு செய்த சரி அன்பு தெய்வங்கள் அவர்கள் குடும்பங்களும் சரி நீடூழி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறோம். என்ன நமது இந்த தெருக்கூத்து நாடக கலையை உலகம் முழுவதும் எடுத்து பறைசாட்டி வரக்கூடிய நமது ஜலநாபுரம் அருகாமையில் வேப்பமரத்தூரிலிருந்து வருகின்றிருக்கும் அருமை அண்ணார் அக்னி புயல் யூடியூப் சேனல் நமது சேகர் அண்ணார் வருகின்றிருக்காங்க. எங்களுடைய கிராமிய கலையின் தெருக்கூத்து நாடகத்தை செல்போன் வாயிலாக யூடியூப் மூலியமாக உலகமெல்லாம் அதாவது கண்டு மகிழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நமது யூடியூப் சேனல் அக்னி புயல் யூடியூப் சேனலை பார்த்து மகிழுங்க, கண்டு ரசிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது உள்ளூரிலே வாழ்ந்து புகழ் பெற்று வீரமரணம் அடைந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய பட்டாபி என்கிற வெங்கடாஜலம் ஐயா அவர்களுக்கு இன்று பெரியோர்கள் முன்னிலையில் என்ன நாடகம் வைத்திருக்கிறார்கள்? இன்னைக்கு வச்சிக்கிற நாடகம் வந்து செம்பருத்தி நாடகம். செம்பருத்தி நாடகம். செம்பருத்தி நாடகம். ஆமா. செம்பருத்தி நாடகத்தில் இப்பொழுது வேடமணிந்து வந்திருப்பது யாரு? நீ ஆதி வந்துகிற உள்ள பார்வதி ரெடியா வரா. ஆமாங்க. ஏண்டா விஜய் டிவில ஒரு நாடகத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். ஜீ தமிழ்ல ஓடுதுங்க இது. இது கிராமிய கலை எனும் தெருக்கூத்து நாடகம்டா. ஆமா ஜமி. நீ சின்னத்திரை சினிமா வல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறாய். என்ன சுன்னித்திரை? அவர் அடிச்சடியில ஒரு இடத்துல அடி பிடிச்சிருச்சுனா அதனால கையை கொண்டு வா.